இனிமேல் இந்தியாவில் நகைக்கடைக்கு இலங்கை பெண்கள் போனாலும் கொஞ்சம் அவதானமாக தான் இருப்பாங்க போல். பாலிமர் டிவிலையும் இதை பற்றி தான் பேச்சு. இதை ஏதாவது பண்ணி தொலைங்களேண்டா, இதை பார்த்து ஏதாவது பண்ணி தொலைங்களேண்டா. என்ன வாய், குடும்பத்தில் யாரும் பார்க்குறது இல்லையோ தெரியல இல்லையா? இவங்களுடைய இந்த வீடியோவெல்லாம் குடும்பத்தில் யாரும் பார்க்குறது இல்லையோ தெரியல. இன்றைக்கி பாலிமர் டிவியில் செய்தி ஒன்று போடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். என்னதான் நடக்குது நாட்டில்? ஒரு பக்கம் கொள்ளை, கொலை, திருட்டு, அதுவும் திருடுறதுல பெண்களும் இப்போ பங்கு பெறுறாங்க அப்படின்றது மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது. அது போதாதுன்னு இப்போ ரீசண்டாக திருட்டொன்று நடந்திருக்குது இலங்கையில். நகைக்கடை ஒன்றில் ஒரு பெண் மாஸ்க் போட்டுட்டு போய் திருடுறாங்க. அந்த வீடியோ இலங்கையினுடைய சில சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோ பதிவிட்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்ப்பட்டிருக்குது. அப்போ நானும் அதை பெருசுப்படுத்தலை. சரி, என்ன செய்ய, ஏதோ ஒரு கஷ்டத்தில் எதுக்கோ திருடிட்டாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. அது ஒரு பக்கம்னா, திருடின கேஸ் ஒரு பக்கம்னா, இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சகோதரர் வீடியோ அனுப்புகிறாரு, ரஷீத் சகோதரர் வீடியோ ஒன்று அனுப்புகிறாரு. அதை ப்ளே பண்ணி பார்த்தா கடைசியில் அது இந்தியாவுடைய பாலிமர் நியூஸில் இலங்கையில் நடந்து திருட்டப்பட்டி வீடியோ போயிட்டுருக்குது. கருமத்தை வீடியோ பார்த்தே பேசுவோமே. கையும் களவுமா பிடிக்கிறாங்க. போடுற செய்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள செய்தி இல்லை, பாலிமர் நியூஸ். இலங்கையில் நகை வாங்குவது போல சென்று நகை கடைக்காரர் முகத்தில் வலி நிவாரணி ஸ்ப்ரேயை அடித்து நகையுடன் தப்பிக்க முயன்ற பெண்ணை மடக்கி பிடித்து கடைக்காரர் சரமாரியாக தாக்கியது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சரமாரியாக தாக்கியது. இந்தியாவுக்கு நகை வாங்க போனீங்கன்னா கடைகளில் கவனமா போங்க. அடுத்தது, இனிமேல் இந்தியாவுக்கு இலங்கையர்கள் அப்படின்னு யாராவது நகை கடைகளுக்கு போனாலுமே நல்லா கண்ணுங்க அர்த்தமாக இருப்பாங்க. கேவலம், சொல்லி வேலை இல்லை. உண்மையிலேயே வேறு ஏதாவது ஒரு வழி இல்லையா? பிழைப்பு நடத்துறதுக்கு வேறு வழியே இல்லையா? ஃபோனு தான் எடுக்குதா? இப்போ தான் எடுக்குது. ஆழகால விஷம். வெளிநாடுகளில் போயாவது புலப்பு நடத்துங்கன்னு சொல்ல முடியலை. சில தரங்கட்ட கதைகளை பேசக்கூடிய சில பெண்கள் இந்த வாய்ஸை போட முடியலை. பேசுகிற வாய்ஸ்களை எதுக்கு வெளிநாட்டுக்கு வராங்கன்னு தெரியலை. வால்யூம் போட்டு காட்ட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு யோக்கியதமான கதைகள் எல்லாம் கதைக்கிறது. வெளிநாடுகளுக்கு வாரீங்க எதுக்கு? அவுத்து போட்டுட்டு ஆடுறதுக்கா டிக்டாக்ல? இல்லை இந்த மாதிரி கேவலமாக லைவில் உட்காந்து பேசுகிறதுக்கா?
அட இவங்க தெரிஞ்ச யாரும் இல்லையா? குடும்பத்தில் யாரும் இல்லையா? குடும்பங்களில் யாரும் தெரிஞ்சவங்க இல்லையா? யாராவது இல்லையா? குடும்பங்கள் யாரும் இல்லையா? கொஞ்சம் சொல்லிக்கொள்ளி திருத்துங்களேண்டா, கொஞ்சம் நிறுத்துங்களேண்டா இதை பேசி. கொஞ்சம் பேசி கீசி புத்திய கித்திய சொல்லுங்களேன். இது ஆல்ரெடியே நாம் வேறொரு வீடியோ ஒன்று போட்டோம், பிரபாகரன் சம்பந்தமான வீடியோ ஒன்று போட்டிருப்போம். தலைவர் பிரபாகரனை பற்றி பேசியிருந்தாங்க. அருகதை இருக்கா? அந்த மனுஷனை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அருகதை இருக்கா? இனத்துக்காக போராடின தியாகி அந்த மனுஷன். இனத்தின் பேரையே அழிக்க வந்த தெருப்பொறுக்கிகள் இதெல்லாம் இல்லையா? தமிழ் இனத்தின் பேரை வந்து கெடுக்க வந்து கீழ்த்தரமான சில ஜென்மங்கள் இதெல்லாம். தமிழ்லாம் பேசுறதுக்கு அருகதையும் இல்லை இதுகளுக்கு. இந்த வெளிநாடுகள் மட்டும் இல்லைண்டா, எங்கேயாவது காட்டில் கரையில் நீங்கள் கக்கா தான் பேலணும், புல்லில் தொடச்சிட்டு தான் தெரியணும். இந்த வெளிநாடு, அதுவும் இந்த அரபு நாடு, வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு பெண்ணுன்னு நினைக்கிறேன். வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட அந்த அவுத்து போட்டுட்டு ஆடுறது, அது வந்து இல்லையா? அது வந்து ஆடிக்கிட்டு தான் இருப்பேனா, வரட்டுமா? ஒழுங்கான ஹோட்டலில் பருப்பு தின்னலை, அதுதான் ஒழுங்கான கடைகளில் ஒழுங்கான சாப்பாடு தின்னலை, சாப்பிடலை. சாப்பிட்டாதான் அதோடைய தாக்கம் என்னன்றது புரியும். தயவு செய்து இவங்களை பற்றி தெரிந்தவங்க யாராவது, உங்கள் குடும்பங்கள் யாராவது இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லுங்கள். சொல்லிக்கிள்ளி ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஒன்று பண்ணுங்க, பேசுங்க, சொல்லி ஏதாவது ஒரு புத்திமதியாவது சொல்லுங்கள். ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு. அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவை முக்கியமாக கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். இந்தியாவினுடைய பாலிமர் செய்தியில் இலங்கையில் ஒரு பெண் நகைக்கடையில் திருடுறாங்க அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப பிரபல்யமாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. நாட்டுடைய பேருக்கு சிறப்பு தரமான பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க நாட்டுக்கு. இந்தியாவுக்கெல்லாம் இலங்கை பெண் யாராவது நகை வாங்க போனால் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது சோஷியல் மீடியாக்கள். தயவு செய்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிலருக்கு வந்து பர்சனலாகவும் மெசேஜ் போட்டுக்கிறேன். சிலர் வந்து தவிர்த்திருக்கிறாங்க சில செயல்பாடுகளை. ஆனால் சில ஜென்மங்கள் பர்சனலாக போய் சொன்னால் நம்மளுக்கே அதே மாதிரி திட்டுது. அப்போ அப்படி இருக்கிறதுகளை இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில், ஏன்னா இது வந்து சமூக வலைத்தளம். இப்போ சிலர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பர்சனலாக பேசுகிறோம், நாங்கள் வந்து பர்சனலாக வீடியோ போடுறோம், அதை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க? பர்சனல்னால் அது உங்களுடைய அந்த பர்சனல் வீடியோ வந்து உங்களுடைய அந்த லாக்கில் இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். இல்லை உங்களுடைய குரூப்பில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆளுங்க மட்டும்தான் பார்க்கணும். பப்ளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தட்டி நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த வீடியோ வந்து பப்ளிக் ஆகினது. அதுக்கு வந்து வேறு யாரும் கருத்து சொல்ல முடியாது, வீடியோ எடுக்க முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. சோஷியல் மீடியான்றது நீங்கள் பப்ளிக்காக வீடியோ போட்டிங்கன்னா அதில் யார் வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம். கமெண்ட் ஓ பண்ணி வைப்பீங்க, அந்த வீடியோ எடுத்து கூட கருத்து தெரிவிக்கலாம். ஏன் இப்போ பல கோடி லட்சங்களில் கோடிகளில் செலவு பண்ணி படத்தை எடுக்கிறாங்க இல்லையா? படங்கள் எடுக்கிறாங்க, பல கோடி செலவு பண்ணி பல கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணி பல நடிகர்களுக்கு பல ஆயிரம் கோடிகளில் கூட கொடுத்து படம் எடுக்கிறாங்க, ஹாலிவுட் பாலிவுட் தமிழ் திரைப்படங்கள் கூட. ஆனால் அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூவர்ஸ் பேசலை. அந்த படத்துக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்து ரிவ்யூவர்ஸ் எத்தனையோ பேர் பேசுகிறாங்களா இல்லையா? நான் ரொம்ப ஃபேவரைட்டாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் மிஸ்டர் தமிழன்னு சொல்லி, அவர் எல்லா சேனல்லையும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கிறேன். மிஸ்டர் தமிழன் அவருடைய எல்லா சேனல்லையும் பார்த்தா ஒவ்வொரு படங்களை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பார். ரிவ்யூன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், தமிழ் மொழியில் மொழியாக்கம் பண்ணி இந்த படத்தில் இதுதான் நடக்குது, இதுதான் இந்த படம் இப்படி தான் இருக்கும், தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுவார் வேறு மொழி படங்களை. அப்போது பல ஆயிரம் கோடி செலவழித்து படம் எடுத்தவனுங்களுடைய படத்தை கூட எடுத்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நல்லது கெட்டது ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சமூகத்துக்கு மிகப்பெரிய சீரழிவை
கொண்டு வரக்கூடிய சில விஷக்கிருமிகளை பப்ளிக் பண்ணுறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா இந்த வெளிநாடுகளில் இப்போ இந்த மாதிரி சிலர் செய்கிற கீழ்த்தரமான செயலால் வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இதே தான் பேர். இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு நிச்சயமாக சமூக ஊடகங்களாகிய நாங்கள் சரி இதுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், இல்லை இவங்களை பற்றி சமூகத்தில் வெளிப்படுத்தணும். இல்லாத பட்சத்தில் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.